வணக்கம். மனிதனோட ஆரோக்கியத்துக்கு எப்பயுமே உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த உணவு பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு. அதாவது 100% நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு. அது என்ன அப்படின்றத நான் சொன்னதுக்கு அப்புறமா இதுதானே நாங்க தினம் சாப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதை சரியான வழிமுறையில சாப்பிட்டா மட்டும்தான் அது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். சரியா நம்ம சாப்பிடல அப்படின்னும் பொழுது உடலுக்கு பல தீங்குகளை விளைவிக்கக்கூடிய ஒரு உணவாகவும் இது இருக்கு. சரி, என்ன உணவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். எல்லாருமே அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு தான் இது. அதாவது தேங்காய். இந்த தேங்காய் தான் அபரிவிதமான நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு. மனிதனுடைய சிறந்த ஒரு உணவு அப்படின்னு சொன்னாலும் அது இந்த தேங்காய் தான். இந்த தேங்காயில என்னென்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உடலுக்கு தேவையான மாவு சத்து, கொழுப்பு சத்து, புரதச்சத்து மட்டும் இல்லாம இந்த தேங்காயில பார்த்தோம்னா சிலிக்கான், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், கந்தகம், செம்புன்னு பலவிதமான உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உடலுக்கு தேவையான பிராணசக்தியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமா நிறைஞ்ச ஒரு சிறந்த உணவாகவும் இந்த தேங்காய் இருக்கு. இந்த தேங்காயை பார்த்து நிறைய பேர் பயப்படுறதும் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, தேங்காய் உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை அதிகமாக்கும், உடல் பருமன் அதிகமாக்கும், இருதய நோய் மாதிரியான பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்காக. கட்டாயம் தேங்காயை சரியான முறையில நாம சாப்பிடலன்னா இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சரி, எப்படி இந்த தேங்காயை சாப்பிடலாம் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். தேங்காய் பார்த்தோம்னா சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளே கிடையாது. அதனால எப்ப இந்த தேங்காயை நம்ம அடுப்புல போட்டு சமைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப இந்த தேங்காயில இருந்து நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது தேங்காயை சமைச்சு சாப்பிடும் பொழுது அது பல பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் பல உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இந்த தேங்காயை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பச்சையா மட்டுமே சாப்பிடணும். இந்த இயற்கை பார்த்தோன்னா ரொம்ப அழகா ரொம்ப பத்திரமா இந்த தேங்காயை மூடி பத்திரப்படுத்தி வச்சிருக்கு. அந்த தேங்காயை உடைச்ச உடனே அதை அப்படியே நம்ம பச்சையா சாப்பிடுறது உடல் ஆரோக்கியத்திற்கு அவ்வளவு நல்லது. எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேங்காயை உடைச்ச உடனே பத்தையா நம்ம கீறி எடுத்துட்டு அப்படியே மென்னு சாப்பிடுறது உகந்தது. இந்த தேங்காயை பச்சையா வெறும் வயிற்றுல எந்த விதமான துணை உணவும் சேர்க்காம மென்னு சாப்பிடுறது ஆரோக்கியத்துக்கு உகந்தது. இந்த தேங்காயை மென்னு சாப்பிடுறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல ரொம்ப அதிகமான வேலையை நம்ம கொடுக்க போறது நம்மளுடைய பற்களுக்கு தான். பற்களுக்கு எப்ப நம்ம வேலையை அதிகமா கொடுக்கறோமோ அப்ப நம்மளுடைய ஜீரண சுரப்பிகளும் உமிழ்நீரும் சீரான முறையில சுரக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சீரான முறையில இந்த உமிழ்நீரும் ஜீரண சுரப்பிகளும் சுரக்கிறது மட்டும் இல்லாம இந்த தேங்காயையும் மென்னு சாப்பிடும் பொழுது உடல்ல எப்பேற்பட்ட வியாதிகளும் எப்பேற்பட்ட தொற்று கிருமிகளும் எப்பேற்பட்ட நோய்களும் இருந்தாலும் அதை முற்றிலும் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு அற்புதமான உணவு இந்த தேங்காய். அன்றாடம் பச்சை தேங்காயை நம்ம கடிச்சு ஒவ்வொரு நாளும் வெறும் வயிற்றுல சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்களையும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய திசுக்களையும் அழியாம பாதுகாக்கிறதுக்கு அது உதவக்கூடியதாகவும் இருக்கு. இந்த மாதிரி சாப்பிடுறதுனால அதிகமான பிராணசக்தி அது கொடுக்கறதுனால என்னைக்குமே இளமையாவும் இருக்கிறதுக்கு அது உதவக்கூடியதாகவும் இருக்கு. சரி, இப்ப நிறைய பேர் கேட்கலாம், எங்களுக்கு தேங்காயை கடிச்சு சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, தேங்காய் துருவலா சாப்பிடலாமா அப்படின்னா தேங்காயை பாலா எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னுட்டு. தேங்காயை அப்படியே பச்சையா நம்ம உடைச்சிட்டு கடிச்சு சாப்பிடுறதுதான் சிறந்தது. ரொம்ப வயதானவங்க இருப்பாங்க, கடிச்சு சாப்பிடவே முடியாது, அப்படி இல்லைன்னா பற்கள் சரியா இல்லாது அப்படின்றவங்களுக்கு மட்டும் தேங்காய் திருவல் எடுத்து கொஞ்சமா சாப்பிடலாம். அதே மாதிரி தேங்காய் பால் அப்படின்னு சொல்லும் பொழுது உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்க மட்டுமே தேங்காயை பாலா எடுத்து சாப்பிடலாம். தேங்காயை பாலா எடுத்து சாப்பிடுறாங்க அப்படின்னா அது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஸ்பூனா எடுத்து நல்லா நம்மளுடைய உமிழ் நீரோட கலந்து, அதாவது நல்லா வாயில ஒவ்வொரு ஸ்பூனையும் நல்லா குப்பிளிச்சு உமிழ்நீரோட கலந்து அதுக்கப்புறமா உள்ள நம்ம முழுங்கணும். இந்த மாதிரி தேங்காய் பாலை சாப்பிடணும். மத்தவங்க இந்த மாதிரி தேங்காய் பாலையோ இல்லைன்னா தேங்காய் திருவிலையோ சாப்பிடுறது தவிர்த்துட்டு தேங்காயை கடிச்சு மென்னு சாப்பிடுற பொழுது மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய ஆற்றலும் அதுல இருக்கக்கூடிய பல சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். தேங்காயை இந்த மாதிரி பச்சையா கடிச்சு சாப்பிடும் பொழுது உடல் பருமன் மட்டும் இல்லாம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களும் கெட்ட கொழுப்பையும் அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான உணவாகவும் இது இருக்கு. உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு இது. ஆனா இந்த மாதிரியான முறையில தேங்காயை சாப்பிடும் பொழுது மட்டும்தான் அது நல்ல ஒரு உணவாகவும் இருக்கும். இந்த தேங்காயை சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துக்கு நம்ம தண்ணி எதுவுமே சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி தண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த செரிமான அமிலங்கள் எல்லாமே வெளியேற்றப்படும். அதனால சரியான முறையில தேங்காய் செரிமானம் ஆகாம நமக்கு வெளியேறும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் தேங்காய் ஒரு சிறந்த அற்புதமான உணவு. தேங்காயை அப்படியே பச்சையா சாப்பிடும் பொழுது சிறந்த ஒரு செரிமானத்தை கொடுக்கக்கூடிய உணவாகவும் அது இருக்கும். எப்ப
தேங்காய் நம்ம சமைச்சு சாப்பிடுறோமோ அது செரிமானத்தை பாதிக்கக்கூடிய ஒரு உணவாகவும் மாறிடும். சாப்பிடும் பொழுது நம்மளுடைய பற்கள் நல்ல தூய்மையாகவும் வெள்ளையாகவும், அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு உறுதியோடய இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ தேங்காய் நம்ம உடைச்ச உடனே பார்த்தோம்னா அந்த தேங்காய் அப்படியே நம்ம வச்சோம்னா ஒரு நாளுக்காக அது நல்லா இருக்கும். இதே தேங்காயை நம்ம துருவலா எடுத்துட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு தான் நல்லா இருக்கும். இதே தேங்காயை நம்ம பாலா எடுத்துட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரையும் தான் அது நல்லா இருக்கும். இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த தேங்காயை நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படின்றது. அந்த தேங்காயை அப்படியே நம்ம கடிச்சு மென்னு சாப்பிடும் பொழுதுதான் அதனுடைய சத்துக்களே நமக்கு முழுமையா கிடைக்கும். இந்த தேங்காயை நம்ம துருவலாக்கும் பொழுதும் இந்த தேங்காயை நம்ம பாலாக்கும் பொழுதும் அதுல இருக்கக்கூடிய நிறைய சத்து நமக்கு குறைஞ்சு போயிடும். அதனால பொதுவா அந்த மாதிரி சாப்பிடாம தேங்காயை கடிச்சு சாப்பிடுறது சிறந்தது. இப்போ அடுத்தது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, சரி எங்களுக்கு ஒரு 4-5 பத்தை போதும், மீதி தேங்காயை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாமா அப்படின்னுட்டு. கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது. எப்போ அடுப்புல போட்டு நம்ம சமைக்கும் பொழுது இந்த தேங்காயினுடைய தன்மை மாறி அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி இந்த தேங்காயை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுதும் அதிகமான குளிர்னாலையும் அதை சூடுபடுத்தும் பொழுதும் சரி, அதை குளிரூட்டும் பொழுதும் சரி அதுல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் பொழுதும் அது உடலுக்கு நன்மை கூடியதாகவும் இருக்காது. ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளவு தேங்காய் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சாப்பிடலாம். அதாவது நம்ம கடிச்சு சாப்பிடும்பொழுது அந்த பற்களும் தாடையும் வலிக்க ஆரம்பிக்கும். அந்த வலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சாப்பிடறத நிறுத்திடலாம். அந்த அளவு நமக்கு போதுமான அளவா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புது தேங்காய் எடுக்கிறது சிறந்தது. அதுக்கேற்ற மாதிரியான அளவுகள்ல நம்ம தேங்காய் வாங்கிக்கலாம். இதுக்கு 4-5 பேர் தேங்காய் சாப்பிட போறோம்னா அதுக்கேற்ற மாதிரியான அளவுல இருக்கக்கூடிய நல்ல பெரிய தேங்காயா வாங்கிக்கலாம். இல்ல எங்களுக்கு 2 பேருக்கு தான் தேவை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சின்னதா கூட தேங்காய் நமக்கு சந்தைகள்ல கிடைக்குது. அந்த மாதிரி சின்னதா இருக்கக்கூடிய தேங்காயை நம்ம பார்த்து வாங்கி அதை உடைச்சு உடனே சாப்பிட்டு பயன்படுத்துறது சிறந்தது. தேங்காயில இருக்கக்கூடிய சத்துக்கள் பயன்கள் பார்த்தோம்னா 1-2 கிடையாது, எண்ணிலடங்காத பயன்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு இந்த தேங்காய். அதனால அந்த பயன்கள் அதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் வேற வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த தேங்காயை எப்படி சாப்பிடுறது சிறந்தது, இந்த தேங்காயை எப்படி சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய் தொற்றுகள் வெளியேறும், அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி நம்ம பெற முடியும் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி தேங்காயை நல்லா கடிச்சு சாப்பிடும்பொழுது சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அது கொடுக்கும். உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய நோய் தொற்றுகளையும், உடல்ல ஏதாவது நோய் தொற்றுகள் தாக்குதுன்னா அதை எளிமையா வெளியேற்றக்கூடிய ஆற்றலும் நிறைந்ததாகவும் இது இருக்கும். தேங்காய் எப்படி சாப்பிடுறது அப்படின்றது தான் பார்த்தோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.